எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. தமிழகத்தில் பரவுவது எந்த வகையான காய்ச்சல் என்பதை கண்டறிய பரிசோதனை நடத்த வேண்டும் எனவும், ஒமிக்ரான் வைரஸின் புதிய வகையான JN.1 தொற்று அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் அரசு இதை கண்டுகொள்ளாமல் விட்டால் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், சபரிமலையில் அதிக பக்தர்கள் கூடுவது மற்றும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என அடுத்தடுத்த விழாக்கள் வருவதால் அரசு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஒரு காய்ச்சல் அப்படின்னா வைரஸ்னாலையும் வரும், பாக்டீரியானாலும் வரும். என்ன காரணத்தினால இந்த காய்ச்சல் வருது? இது வைரஸ் காய்ச்சலா, இல்லை பாக்டீரியா காய்ச்சலா, இல்லை டெங்குவா, மலேரியாவா, சிக்கன் குனியாவா, இல்லை டைஃபாய்டா, இல்லை கொரோனாவா, அது என்ன நோய் என்பதை அரசு உடனடியாக வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன காய்ச்சல்ன்றதை விளக்கணும். நியூ டாமினன்ட் வேரியன்ட், ஒமிக்ரானுடைய நியூ வேரியண்ட்டு, ஒமிக்ரானோட டாமினன்ட் வேரியன்ட் JN.1 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் இந்த JN.1 இருக்கா? இப்போ நீங்கள் இன்றைக்கி சபரிமலை சீசன், தமிழகத்திலேருந்து எல்லாம் கேரளாவுக்கு அப்படியே அங்கே கடுமையான 12 மணி நேரம் ஆகுதுன்றாங்க தரிசனத்துக்கு. போய் கும்பலில் கடுமையாக நிற்கிறாங்க. தமிழகத்தில் கூடிய பெரும்பாலான பக்தர்கள் போகிறாங்க. இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் விழாக்கோளம், அடுத்து நியூ இயர் பண்டிகை காலம், இப்போ இதெல்லாம் மக்கள் கூடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த நோய் பரவதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன்.